கூட்டத்தில் நிக்கிறதுக்கு வீரமும் துணிவும் தேவையில்லை. தனிச்சு நிக்கிறதுக்கு தான் வீரமும் துணிவும் தேவை. இப்ப எங்க அண்ணனை போய் நான் எங்க அண்ணன் எடுத்த நிலைப்பாட்டை குறை சொல்லவோ இது சொல்லவோ நான் இல்லை. அது அவர் முடிவு, அவங்க நிலைப்பாடு. அது இல்லை. நாங்கள் இதுல நிக்கிறதுக்கான காரணத்தை சொல்றேன். இந்த சமரசம் என் முன்னவர்கள் செஞ்சதுனால படிப்பறிவையும் விட மேலானது பட்டறிவு. தொடர்ந்து இதுதான் நடக்குதுன்னு நீங்க தம்பி சொல்றீங்க. தொடர்ந்து நடக்குது என்பதற்காக ஏற்கனம்னு இருக்கா, இல்ல அதை மாற்றணும்னு இருக்கா? தனியா நின்று மாற்றமா இல்லையான்னு பாருங்க. 1.1 4.5 லட்சம் வாக்கு வாங்கின ஒரு அரசியல் கட்சி இந்திய பெருநிலத்தில் வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்லுங்க, வளர்ந்ததாக சரித்திரம் சொல்லுங்க. 1.1 விழுக்காட்டிலிருந்து 8.22 8.5 விழுக்காட்டுக்கு உயருது அப்படின்னா வாக்குக்கு காசு கொடுக்காம சின்ன பிள்ளைகள் இந்த மகளெல்லாம் வேட்பாளராக நிறுத்துறதுக்கு அறிவிச்சா வயசு வரல, 24 வயசு தான் வருது. அப்ப அந்த மாதிரி சின்ன பிள்ளைகள், அறிமுகம் இல்லாத பிள்ளைகள், அவர்களை நிறுத்தி எளிய பின்புலத்திலிருந்து வர பிள்ளைகள் வாக்குக்கு காசு கொடுக்காமல் மக்களின் நன்மதிப்பை பெற்று 36 லட்சம் வாக்கை தொட்டு 3வது பெரிய கட்சியா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியா உயர முடியுதுன்னா இது வளர்ச்சியா இல்லையா? இது வெற்றி அங்கீகாரமா இல்லையா? இது வெற்றியா இல்லையா? நீங்க வெறும் தேர்தல் வெற்றி தான் வெற்றினீங்கன்னா கஷ்டம். தேர்தல் வெற்றினா கஷ்டம். என் கொள்கையை எதிர்த்து தான் இங்க நிறைய கட்சிகள் இருக்க வெளியே ஏற்று ஒரு கட்சியும் இல்ல. நீங்களே சேர்த்து விடுங்க. நீங்க எல்லாருமே பெரியாருங்கிறீங்க 3 கட்சி. நான் எங்கள் இனத்தின் முன்னோர்கள் எல்லாருமே எங்களுக்கு பெரியாருங்கிறோம். உங்களுக்கு புரியுதா? அதே ஐயா பெரியாரே எங்க தாத்தா முத்துராமலிங்க தவிர பெரியாருன்னு எழுதுறாப்ல. எங்களுக்கு எங்க அண்ணன் புதுவர் எத்தனதுரை எங்கள் தாத்தா கியாப்பை விஸ்வநாதர் தமிழ் இனத்தின் பெரியார்னு பேசுறது இருக்கு. எங்களுக்கு ஒவ்வொருத்தனும் பெரியார். அப்ப கோட்பாட்டு அளவுல நாங்க மாறுபடுறோம். இந்திய துணைக்கண்டத்தில் இந்திய பெருநிலத்தில் எந்த ஒரு இனம் தன்னை திராவிடன் என்று வரையறுத்துக் கொள்ளும். திராவிட பண்பாடு, திராவிட நாகரிகம், திராவிட கலாச்சாரம், திராவிட கட்டட கலை என்று எந்த ஒரு இனம் தன்னை வரையறுத்துக் கொள்ளும், தன்னை அடையாளப்படுத்து. என்னை ஏன் உலகத்தின் தொல்குடியை மூத்த ஒரு பேரினத்தை, என்னை ஏன் என் அடையாளத்தை திராவிட அடையாளமா மறைக்கிறேன்? சாதிய இழிவை தொடைத்தெறிய போராடுவதை விட செத்து ஒழிவது மேலானது. தொடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானதுன்னார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். அதேதான் நாங்க நினைக்கிறேன். எங்க மேல் சுமத்தப்பட்ட திராவிட இழிவை தொடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானதுன்னு நினைக்கிறேன். யார் என்ன எதுக்கு நீ திராவிடங்கிற? என் மொழி தமிழ், என் இன அடையாளம் தமிழன். அதுல எதுக்கு நான் மட்டும் திராவிடனா இருக்கணும்? தமிழர் என்றால் யார் யார் தமிழர்னு கேட்குறீங்க. சரி, திராவிடர் என்றால் யார் யார் திராவிடர்னா பதில் சொல்லுங்க. நான் யார் யார் தமிழர்னு சொல்லுங்க.